சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மாதம் முதல் வாரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 60 மணி நேரம் நடத்திய சோதனையின் அடிப்படையில் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். சோதனையின் போது 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பது தெரியவந்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிவித்திருந்தது. இது அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் இந்த நிலையில் மாநில அரசின் அனுமதியின்றி நடத்தப்பட்ட சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரியும் விசாரணை என்ற பெயரில் அதிகாரிகளை துன்புறுத்த தடை கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், கே. ராஜசேகர் அடங்கிய அமர்வு சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சிலர் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்ததால் சோதனை நடத்தினோம் என அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், கே. ராஜசேகர் அமர்வு நேற்று முன்தினம் இந்த மனு மீதான தீர்ப்பை அளித்தது. அதாவது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதம் அல்ல, அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தேச நலனுக்கானது என உத்தரவு பிறப்பித்து அரசு தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவை அடுத்து அமலாக்கத்துறை டாஸ்மாக் வழக்கு விசாரணையை மீண்டும் தொடங்கியுள்ளது. டாஸ்மாக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் எஸ். விசாகன், பொது மேலாளர்கள் எஸ். சங்கீதா, டி. துரைமுருகன் ஆகிய 3 உயரதிகாரிகளுக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை அழைப்பாணை அனுப்பியுள்ளது. இந்த அழைப்பாணையை ஏற்று 3 அதிகாரிகளும் ஓரிரு நாட்களில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராவார்கள் என கூறப்படுகிறது. இதன் அடுத்த கட்டமாக தனியார் மதுபான நிறுவன உரிமையாளர்கள் நிர்வாகிகளிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் டெல்லியில் இருந்து வந்த உத்தரவை அடுத்து தமிழகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது நடவடிக்கை எடுக்க முன்வந்துள்ளனர். வரும் நாட்களில் விசாரணையில் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய தகவலின்படி அரசியல் சார்ந்த முக்கிய தலைவர்களுக்கும் சம்மன் வழங்கப்படலாம் என்றும் அமலாக்கத்துறை ஆட்டம் இனிமேல் தமிழக அரசியல் களம் உற்று நோக்கும் வகையில் இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. டாஸ்மாக் அதிகாரிகள் தங்கள் தலை தப்பிக்க வேண்டும் என்று அமைச்சர், முதல் குடும்பம் என்று ஒவ்வொரு இடத்தின் தொடர்பு நிலவரத்தை புட்டு வைத்து விடுவார்கள். இனி தமிழக அரசு தப்பிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் சென்றாலும் இந்த வழக்கானது நிற்காது எனவும் விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.